பறவைகள் பற்றி பார்க்கலாம். பறவைகள் நமக்கு நல்லா தெரியும். பறவைகளுடைய வாழ்வு வாழும், மரத்தில் வாழும், உயர்ந்த மலைப்பகுதியில் வாழும். இப்படி பல்வேறு தகவல்கள் கொண்ட ஒரு பறவை இந்திய பறவைகள். உலகெங்கிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 11,000 இடங்கள் வாழ்ந்து. இன்னும் சொல்ல போனா மனிதருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் தரக்கூடிய, கவரக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு இருக்குன்னா என்ன பறவை? பறவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வகையான பறவைகள். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 இடங்கள் வந்து வாழ்ந்து. இன்னும் குறிப்பாக சொல்ல போனா தமிழ்நாட்டில் 562 இடங்கள் வந்து வாழ்ந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா 40% பறவைகள் குளிர்காலத்தில் வந்துருக்கு. ஸோ இப்படி பறவைகளுடைய தகவமைப்பு வந்து ரொம்ப பயங்கரமானது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பறவை இருக்கு, 3 வகையான பறவைகள். ஸோ இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னாக்கா மணிப்பூரில் ஸ்டார்ட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவில் போய் முடியும். கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் வந்து 5 நாட்களில் கடந்துச்சு. அப்படின்னா பார்த்து எந்த அளவு வடிவமைக்க பறவைகளாக இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பறவைகள் தான் நம்ம வந்து இன்னைக்கு வடமும் வாழ்வில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆழ்வர் காட்சி காடு இருக்கு. அந்த காடு பற்றி இப்போ நீங்கள் வந்து சொல்ல போறீங்க. ஒவ்வொரு பறவைகள் பற்றியும், அதனுடைய அறிவியல் பற்றியும், அதனுடைய பண்புகள் பற்றியும் இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பனங்காடை. The English name is Indian roller. The scientific name is Coraceus bengalensis. பண்புகள். இது பனைமரத்தின் உச்சிகள், மின்கம்பிகள் போன்ற இடங்களில் அமர்ந்திருக்கும். இது பெண் துணையை கவர ஆண் பறவைகள் அந்திரத்தில் உச்சிகளில் பறந்து குட்டிக்கரணம் அடிப்பது போன்று பறப்பதை காணலாம். இது பறக்கும் பொழுது இதன் ரெக்கைகளில் உள்ள நீல நிறங்கள் பளிச்சென்று தெரியும். நன்றி. இந்த பறவை பெயர் வந்து செண்பகம். இதோட அறிவியல் பெயர் வந்து சென்ட்ரோபிஸ் சென்சஸ் ட்ரிபியா. இங்கிலீஷ் நேம் கிரேட்டர் காக்கூர். மரத்தின் இடையிலிருந்து பதுங்கி மெல்ல மெல்ல தாவும். இலைகளை தேட சில நேரங்களில் நடந்து சென்றும் இலைகளை தேடும். மரத்தின் உச்சிலிருந்து தாவ மெல்ல மெல்ல தாவி மரங்களிலிருந்தோ புதர்களிலோ செல்லும். இது அடித்தொண்டிலிருந்து குப் குப் என கத்தும். வேலிவால் குருவி. இங்கிலீஷ் ரிவ்யூஸ் இந்தியன் பேரடைக்ஸ். வேலியன் வந்து ட்ரெப்ஸ்போன் பேரடைக்ஸ். பண்புகள் வந்து இந்த ஆண் பறவைகள் வந்து நீண்ட வால் சிறகுடையது. பெண் பறவைகளும் இளமான் பறவைகளும் நீண்ட வால் சிறகு. பறவையின் பெயர் கரிச்சாங்குருவி. அறிவியல் பெயர் டைக்ளோரோனஸ் மேக்ரோகர்கஸ். இவை பெரும்பாலும் தந்தி கம்பிகள் மீதும் கால்நடைகள் மீதும் அமர்ந்திருப்பதை காணலாம். இவை மற்ற பறவைகளைப் போலவே ஒலி எழுப்பக்கூடியது. மிகவும் தைரியசாலி. அதனால் அளவில் பெரிய பறவைகளையும் விரட்டும். இதன் பெயர் சிறிய நீர்க்காகம். அறிவியல் பெயர் பிளாசோகாத்தோரக்ஸ் மேகர். இது நீரில் மூழ்கி மீன்களை பிடிக்கும். கால்களில் உள்ள சவ்வுகளின் உதவியால் மேலே வந்து மீன்களை உண்ணும். இது கூட்டமாகவும் இரைகளை தேடும். இதன் பெயர் மணிப்புறா. இதன் அறிவியல் பெயர் ஸ்ட்ரெப்டோபெனியாசிடிசிஸ். இது பெரும்பாலும் தரைகளில் உணவை உண்ணும். இதன் அருகே சென்றால் படப்பட என பறந்துவிடும். இது இனப்பெருக்க காலங்களில் ஜோடி ஜோடியாக சுத்தக்கூடியவை. பிறகு இது ஆண் புறா பெண் புறாவிடம் சென்று தலையை மேலும் கீழமாக ஆட்டுகிறது. நன்றி.